Hi, hello, welcome to Maximum Channel CBSE Mathematics Probability. So, probability la exercise 13.3 la 5 and 6 பார்க்கலாம். Fifth question, ஒரு important question இது. A laboratory blood test is 99% effective in detecting a certain disease when it is in fact present. However, the test also yields a false positive result for 0.5% of the healthy person tested. That is, if a healthy person is tested, then with probability 0.005, the test will imply he has the disease. If 0.1% of the population actually has the disease, what is the probability that a person has the disease given that his test result is positive? கொஸ்டினை ஒரு 2-3 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒரு லெபார்ட்டரிக்கு நம்ம போகிறோம், பிளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது 99% வந்து அது கரெக்டாக உங்களோட டிசீஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுது இருக்கா இல்லையான்னு. ஓகேவா? லெபார்ட்டரி பிளட் டெஸ்ட் இஸ் 99% எஃபெக்டிவ் டிடெக்டிவ் சர்டன் டிசீஸ். The test also is a false. சம்டைம்ஸ் அது என்ன பண்ணும், ஃபால்ஸாக கூட பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுக்குது 0.5% ஆஃப் த ஹெல்த்தி பர்சன். இப்போ நான் ஒரு டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன், டிசீஸ் இருந்தால் 99% கரெக்டாக சொல்லுது. டிசீஸ் எனக்கு இல்லை, ஆனால் 0.5% அது என்ன சொல்லுது, இருக்குன்ற மாதிரி சொல்லுது. That is, if a healthy person is tested, then with the probability 0.005, the test will imply he has the disease. So, false report கொடுக்குது. If 0.1% of population actually has the disease, what is the probability that a person has the disease given that his test result is positive? இப்போ எது E1, E2, எது ஏன்னு எடுத்துக்க போகிறோன்றது தான் இங்கே விஷயமே. அதை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டிசீஸ் இருக்கா இல்லையா, இதுதான் நமக்கு தேவையான விஷயம் இல்லையா? So let E1 and E2 be the respective events that a person has a disease and a person has no disease. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 0.1% வந்து டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிசீஸ் இல்லாதவங்க எத்தனை பேர் அது நமக்கு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், P of E1 plus P of E2 equal to 1. இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்மெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா E1 P of E1 E2 கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ P of E1 plus P of E2 equal to 1. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒன்று தெரிஞ்சால் போதும், இன்னொன்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P of E1 என்ன கொடுத்துருக்காங்க, 0.1%. அப்போ 0.1/100, இப்போ 0.001. ஸோ அப்போ P of E2 கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. 1 minus 0.001, அப்போ என்ன வருது, 0.999 வந்துருச்சு. ஸோ E1 E2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து ஏ. இப்போ எதை ஏன்னு எடுத்துக்கிறது, பர்சன் ஹேஸ் த டிசீஸா இல்லை person results positive. So let A be the event that the blood test result is positive. ஸோ இப்போ A bar E1 பாசிட்டிவ் அண்ட் உண்மையிலே அவருக்கு டிசீஸ் இருக்குது. அவங்களே சொல்லியிருக்காங்க எவ்வளோ பர்சன்டேஜ், 99%. 99%னா 99/100, 0.99. அடுத்து பர்சன்ட் பாசிட்டிவ், ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ், ஆனால் அவருக்கு டிசீஸ் இல்லை, ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட் காமிக்கிறது. அது எவ்வளோ பர்சன்டேஜ், 0.5%. ஸோ 0.5/100, 0.005. இப்போ நமக்கு என்ன தெரியணும், ப்ராபபிலிட்டி that a person has a disease given that his test result is positive. அதாவது அவருக்கு உண்மையிலே இருக்குது, அதுவும் பாசிட்டிவ்னு காமிக்குது. ஸோ P of E1 bar, பார்னா நான் given that, ஓகேவா, பார் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதோட மீனிங் என்னது, given that. P of E1 bar A by using base theorem A of time. ஸோ எது E1 எது E2 எது A என்ன கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டா சம் ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போது இந்த தியரத்தில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்ட வேண்டியதான். ஸோ பாயிண்டில் இருக்கிறதால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இல்லை எனக்கு பாயிண்ட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே 99/100, 0.5/100 அப்படியே வச்சு கூட நீங்கள் போடலாம். ஸோ பாயிண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் கொஞ்சம் டஃப்பு. ஈஸியாக நீங்கள் கரெக்டாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், பாயிண்ட்க்கு அப்புறம் 5 இருக்குது. அப்போ எதாவது மல்டிப்ளை பண்ணணும், 1 lakh மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 990/5985.
இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் இந்த வேல்யூ நமக்கு கிடச்சி. ஓகேவா? தேங்க்யூ. Sixth sum, there are 3 coins. One is two-headed coin having head on both sides. Another is a biased coin that comes up heads 75% of the time. And the third is an unbiased coin. One of the 3 coins is chosen at random and tossed. It shows heads. What is the probability that it was two-headed coin? ஸோ ஒரு காயினில் வந்து என்ன இருக்குது, 2 ஹெட் இருக்கான். ஒரு ஹெட்டு ஒரு டெயில் தானே இருக்கும். அப்படி இல்லாமல் ரெண்டுமே என்ன இருக்குது, ஹெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்னொரு காயின் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் எப்படி போட்டாலும் அது என்ன விழுமோ, ஹெட் விழுற மாதிரி அந்த காயினில் ஏதோ ட்ரிக் பண்ணி வச்சுருக்காங்க. 75% நீங்கள் எப்படி போட்டாலும் அது என்ன ஆகுது, 75 பயாஸ்டு. அதில் ஏதோ ஒரு சில வேலைகள் பார்த்து நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஹெட் விழுற மாதிரி வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். பயாஸ்டு. அண்டு தேர்ட் காயின் வந்து என்ன, அன்பயாஸ்டுன்னா நார்மல் காயின். ஒரு பக்கம் ஹெட் இருக்கும், ஒரு பக்கம் டெய்ல் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த 3 coins இஸ் சூசன் அட் ரேண்டம். 3 காயின்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். இட் ஷோஸ் ஹெட். இட் ஷோஸ் ஹெட். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் two-headed coin? two-headed காயின்லேருந்து ஒரு ஹெட் காயின் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன? ஸோ லெட் இப்போ 3 சாய்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. லெட் E1, E2 அண்ட் E3 பி த ரெஸ்பெக்டிவ் ஈவென்ட்ஸ் சூசிங் two-headed coin, biased coin, unbiased coin. ஸோ 3லேருந்து 1 எடுக்க போகிறோம். அப்போ E1, E2, E3னா 1/3 தான். P of E1, P of E2, P of E3. 3 காயின்லேருந்து ஒரு காயின் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ லெட் A பி த ஈவென்ட் தட் த காயின் ஷோஸ் ஹெட். அதானே சொல்லியிருக்காங்க, இட் ஷோஸ் ஹெட். அப்போ A வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் two-headed coin? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ A two-headed coin will always shows heads. அப்போ A bar E1 ஃபஸ்ட்டு coin showing heads given that it is two-headed coin. என்ன வருது, 1. two-headed coinலேருந்து கண்டிப்பாக என்ன வரும், ஹெட்டு தான் வரும். ஷுவர் event. 200 காயின்லேருந்து நீங்கள் காயின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அதில் கண்டிப்பாக ஹெட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ அது ஷுவர் event. அப்போ 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ஸ் கம்மிங் அப் given that it is biased coin 75%. அதில் ஏதோ ட்ரிக் பண்ணி எது பண்ணாலும் என்ன அது ஹெட் வர மாதிரி 75% பண்ணியிருக்காங்க. இப்போ P of A bar E2 வந்து என்னது, 75/100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3/4. இப்போது 3வது சின்ஸ் த தேர்ட் கயான்ஸ் பாஸ்டு. 2த்துல 1 டெய்லு ஹெட்டு. 2 சாய்ஸ் தான், அதில் ஏதாவது 1 ஹெட்டாக வரும். ஸோ 1/2 அது. ஸோ P of A bar E வந்து என்னது, ஓகே E3 1/2 ரிப்பீட்டடாக எழுதியிருக்கேன். ஓகே. The probability that the coin is two-headed given that it shows heads is given by, so P of E1 given that A. ஸோ பேஸ் தியரம். இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் இல்லையா, தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இது மட்டும் ஷுவர் ஈவெண்ட்டு, அதனால 1. two-headed காயின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ஹெட்டு தான் வரும். இது 2வது வந்து என்னது, 75%. ஓகேவா? அப்போ 75/100. 3வது நார்மல் காயின். அப்போ ஹெட்டு டெய்ல் இருக்கும். அப்போ 1/2. பேஸ் தியரத்தில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1/3 × 1, 1/3 × 1, 1/3 × 3/4, 3 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ E1, A bar E1, E2, A given that E2, E3, A given that E3. ஓகேவா? ஸோ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3, 3/4 ப்ளஸ் 1/3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 + 3/4 + 1/2. உங்களுக்கு எப்படி தெரியுமோ நீங்கள் இதை 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து கூட போடலாம். நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் போடணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த மெத்தடில் தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு போடலாம். ஸோ 1/3 1 + 3/4 + 1/2. ஸோ 1/9 1 9/4. அப்படியே ரெசிபரோக்கல் எடுத்திங்கன்னா என்னது, இந்த 1/3 மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், 3/1 ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நான் 4க்கு 2க்கு எல்சிஎம் என்னது 4ஆ? அப்போ இங்கே 4னா 4 4 + 3 7 7 + 2 9 9/4 ரெசிபரோக்கல் 4/9. அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.